நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காருன்னு பார்த்தோம்னா, இவர் சாதாரண ஆளே கிடையாது. இவர் ஒரு பெரிய அரசியல் விஞ்ஞானி. இவர் நாசா வரைக்கும் போய் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவரோட மூளை பார்த்தோம் அப்படின்னா சாதாரண மனுஷங்களுக்கு இருக்கிற மூளை கிடையாது, அபாரமான மூளை இவர்கிட்ட இருக்கு. இவர் தெரு அரசியல் ஆரம்பிச்சு தேசிய அரசியலுக்கு போய் அடுத்து சர்வதேச அரசியல் வரைக்கும் பேசக்கூடியவர். அவர்கிட்ட நம்ம இன்னைக்கு அரசியலை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. சார், நீங்க முதல்ல எப்படி இந்த தளத்துக்கு நீங்க வந்தீங்க? எப்படி நீங்க அரசியல் கத்துக்க ஆரம்பிச்சீங்க? அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இங்கே வரது என்னை இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு கட்சிக்காரருக்கு டிரைவராக இருந்தேன். 7வது வட்ட பகுதி துணைத் தலைவருக்கு வண்டி அவர் வச்சுருந்தார், பெரிய காரை. டிரைவராக இருந்தேன். அவர் எங்கேயாவது கூப்பிட்டு போனால் வாடா சமம் வண்டியரா அப்படின்னா வண்டி எடுப்பேன். அப்போ பின்னாடி உட்காந்து ஃபோனில் பேசிகிட்டே இருப்பார். அது பிரச்சனை, இது பிரச்சனை, கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு எல்லா கட்சியும் பேசிட்டே ஃபோனில் பேசிட்டே வருவார். அப்போ நான் அப்படி பார்த்துட்டே இருப்பேன் மிரரில், அப்படியா அப்படின்னு. ஆனால் அவரும் கொஞ்சம் நாளில் அரசியல் விமர்சகர் ஆகிட்டார். அரசியல் விமர்சகராகி எல்லா சேனலுக்கும் போய் உட்காருவார். காசு கவரம் வாங்கின்னு அவர். அப்போ நான் பார்த்தேன், ஓஹோ, அப்போ நம்ம டிரைவரு தொழில் உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டாம். 1500 தினக்கூலினா 500 டீசல் போயிடும், 1000 தான் பிடி போகிறோம். ஆனால் இது ஒரு சேனலுக்கே 2000 ரூபான்னா ஒரு நாளைக்கு 10 சேனல் நானே அவரை கூப்பிட்டு போகிறேன். 10 சேனலோட செக்யூரிட்டி நம்பரை நான் வாங்கிட்டேன். அவள்தான் இப்போ நானும் ஒரு அரசியல் விமர்சனம் ஆகிட்டேன்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபா, ஒரு 3 மாதத்தில் நான் புது கார் வாங்கிடுவேன்ல. ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்குது. நம்ம யோசிக்கணும்ல, நம்ம எப்படி முன்னேறணும். அதனால என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு அரசியல் விஞ்ஞானியாக மாறுங்க. ஒரு 10 சேனலில் கான்டாக்டை பிடிங்க, கண்டதை உணருங்க, நல்லது நடக்கிற மாதிரி அப்படியே ஏதாவது பேசுங்க, சம்பாரிச்சு வாழ்க்கையில் முன்னேறிடலாம். அரசியல் விஞ்ஞானியாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அவள்தான், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவள்தான். ஓகே சார், அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு கட்சி டெபாசிட் போயிடுச்சு, ஒரு கட்சி நல்லா வின் பண்ணிருக்கு. பெரிய கட்சிகள், சில பல கட்சிகள் நிற்கவே இல்லை. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஊரில் பொங்கல் விழா நடத்துவாங்க கிராமத்துலலாம். ஆடல், பாடல், ஓட்டப்பந்தயம், கபடி, உரி அடிக்கிறது எல்லாம் விளையாடுவாங்க. இருக்கிறதுலையே நோகாத விளையாட்டுன்னு ஏதாவது ஒன்று இருக்கும். நோகாத விளையாட்டு ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது அப்படி இருக்கும். அதில் போய் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த வெற்றியை ஒரு பெரிய குடும்பமே கொண்டாடும். என் பையன் ஜெயிச்சிட்டா, என் பொண்ணு ஜெயிச்சிட்டா அப்படின்னு கொண்டாடும். அந்த கூத்து தான் இப்போ இடைத்தேர்தலில் நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஆப்பனண்ட்டில் எல்லாம் ஆளே இல்லை. இந்த ஒரு படத்தில் வருமே, இது வரைக்கும் நம்ம யார் அடிச்சிருக்கோம், பழைய பேப்பருக்கு இது வாங்குறவர், தமிழ் வாத்தியார், இந்த மாதிரி அப்படி ஆளை அடிச்சுட்டு பெரிய வெற்றி அப்படி இப்படின்னு கொண்டாடி இருக்கான். நியாயமாக பார்த்தா அந்த நாம் தம்பிகள் கட்சி அதுக்கு தான் உண்மையான வெற்றி. ஏன்னா போன இடைத்தேர்தலில் 12 தான் வாங்கியிருக்காங்க. அது அப்படியே டபுள் ஆகிருக்குல்ல. அப்போ அது அவங்களுக்கு உண்மையிலே வெற்றி தான். போன வாட்டியும் டெபாசிட்டுக்கால இப்போ அது வேற. ஆனால் நியாயமாக அவங்களுக்கு தான் வெற்றி. மற்ற யாருமே நிற்க கூட இல்லை களத்தில். ஜெடப்ஸ் எல்லாம் இடைத்தேர்தலை பார்த்தாலே பயப்படுறாப்புல. அந்த அவங்க ஓட்டாவது இங்கே வந்திருக்கணும்ல. நம்மளை உரிமையாக சித்தப்பான்னு கூட அங்கே அது வரல, அது வேற வச்சிருக்கோங்க. நியாயமாக வெற்றி இவருக்கு தான். அதான் நான் சொல்றது. சார், எனக்கு ஒரு சந்தேகம், ஏதோ எழுதிக்கிட்டே இருக்கீங்க. நல்ல கேள்விமா. இப்போ அரசியல் விமர்சகர்லாம் வச்சு இது விஞ்ஞானிகள்லாம் உட்காந்து எழுதுறாங்கல்ல, ஏதோ எழுதிக்கிட்டே இருக்கிறாங்கம்மா. ஆனால் பேசவே வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. பேசினாலும் டக்குன்னு முடிச்சிடுறாங்க. ஆனால் ஷோ முழுக்க எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. அடிஷ்னல் சீட்டு த்ரெட்டுலாம் வாங்கி கட்டுவாங்க போல். ஆனால் எழுதிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நான் பார்த்தேன், இதெல்லாம் பாடி லாங்குவேஜ். ஒரு கேரக்டராக வாழணும்னா அப்படியே அவங்களாவே இருக்கணும்ல. சூப்பர் சார், சூப்பர் சார், ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? போயிடலாம். இப்போ இலை கட்சியில் என்ன நடக்குது சார்? இப்போ இலை கட்சின்னா நீங்கள் எத்தனாவது இலை கட்சி? 7வது இலை கட்சி கேட்குறீங்களா, 12வது இலை கட்சி கேட்குறீங்களா? போயிடுச்சு, முடிஞ்சு எல்லாமே தனித்தனியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக முன்னாள் அமைச்சர், லேடி அமைச்சர் என்ன பேசினாங்க, மரியாதை இல்லை கிரியாதை இல்லைன்னாங்க. ஆனால் ஒரு பக்கம் அவர் பெண்களுக்கு பாதுகாப்புலன்னு அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. சொந்த கட்சியவே பார்க்க இது பண்ண முடியலை. சரிங்களா? அது ஒரு பக்கம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு அமைச்சர் அதே மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஃபோட்டோ இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு. சரிங்களா? அப்படி இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்க, இந்த கட்சி இருக்கா இல்லையா? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அவ்வளோதான் சார். ஆனால் அவங்க டெல்லியில் ஒரு அலுவலகம் திறக்கிற பேச்சு அடிப்படுது. ஒரு ஃபோன் ஒரு எடுத்துக்குவா, ஒய்ஃபு. சொல்லுமா, எங்க ட்ரிப்பா? எங்க? டெல்லிக்கா? ஏய், உள்ளூரில் வாழவே வழி இல்லையா? டெல்லிக்கு போயிட்டாங்களாம். டெல்லிக்கு உள்ள இங்கே இருக்க சொந்த பந்தத்தை முதல்ல ஒன்றா சேர்த்து சந்தோஷமா இருக்க பழகு. போ டெல்லி, ஆனா உனா டெல்லி டெல்லி டெல்லின்னு சும்மா. என்னம்மா கேள்வி? சார், இது ஃபோன் கால் வந்ததுதானா? ஆமாம்மா, அடுத்த கேள்வி போயிடுவோம். சரி சார். இந்த இந்திய ரூபாயோட மதிப்பு இருக்குல்ல, அமெரிக்க டாலருக்கு நிகராக அது சரிஞ்சிருக்கே சார், அதை பற்றி எப்படி?
சரியில்லம்மா, ஆ. அமெரிக்க டாலர் உயர்ந்திருக்குது. உங்களுக்கு புரியுதா இல்லையாம்மா? இப்போ வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க குள்ளமாக தான் இருக்கும், ம், ஆம்பளை பையன் வளர்ந்துருவான். ம். அதுக்காக பொம்பளை பிள்ளை வளரவே இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்படித்தானே சொல்லணும். அப்படி சொல்லக்கூடாதுல்ல. ம். இந்த பையன் வளர்ந்துட்டான் அவ்வளவுதான், அப்படிதாம்மா பார்க்கணும். நம்ம பக்கம் இப்படி மறைக்கிறதுக்காக மாத்தி. ஆஹா, மறைக்கலாம் இல்லை, உண்மையிலேயே அது வளர்ந்துருக்கு. இது அப்படி நிக்குது, இது ஒரு இடமா நிக்குது. அது அப்படிதான் சொல்லணும் நீங்க, புரியுதுங்களா? சார், அடுத்து இப்ப பாண்டிச்சேரி வெற்றி கழகத்துக்கு போனோம் அப்படின்னா அதுல ஒருத்தர் என்னன்னா டாட்டூ போட்டுட்டோம், பதவி இல்ல அப்படின்னு சொல்லி வெம்பிக்கிட்டு இருக்காரு. இப்ப இன்னும் புதுசா உள்ள ஆட்களை கொண்டு வராங்க ஏதோ வியூகம் வகுக்கிறதுக்குன்னு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பார்த்துட்டீங்கன்னா, ஒரு கட்சியில வாக்குகள் அதிகமா இருக்கலாம், தொண்டர்கள் அதிகமா இருக்கலாம், கிளைகள் அதிகமா இருக்கலாம், பகுதிகள் அதிகமா இருக்கலாம், மாவட்டங்கள் அதிகமா இருக்கலாம். அரசியல் வியூகர்கள் அதிகமா பார்த்துருக்கீங்களா? இல்லையே. இந்த கட்சியில இருக்கும், இந்த கட்சியில இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த கட்சியை தலைவர் ஒரு 10-15 நாளைக்கு வாடகை கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு ஏதாவது போய் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஃபுல்லாக விமர்சகர் இந்த நிர்மலா, அவர் ஆதுவு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் உள்ளே கூப்பிட்டே இருக்காங்க, எல்லாம் விமர்சகர்கள். பச்சை குத்திட்டு வந்தாங்கன்னா மூஞ்சில மொச்சப்பயிர் அடிச்சு அனுப்பிச்சு விட்டுறாங்க, போயிட்டு வாப்பா தம்பி அப்படின்னு. அந்த மாதிரியான நிலைமை தான் அந்த கட்சியில் இருக்குது. நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் சொல்லவா? கட்சியில் இருக்க ஒரு முக்கியமான ஆள் பேனர் கடைக்கு போய் டிசைன் போயிருக்காரு. டிசைன் போய் நம்ம கொள்கை தலைவர்லாம் வைங்க அப்படின்னு இருக்காரு. எல்லா கொள்கை தலைவரும் வைக்கும்போது அஞ்சலி அம்மாளுக்கு மட்டும் குவாலிட்டியான ஃபோட்டோ கிடைக்கல. ஏன்னாப்பா இது எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது, இது மட்டும் குவாலிட்டியாக இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கடைக்கார்ட்ட கேட்டே இருந்திருக்காங்க. சார், இந்த மாதிரி ஆளையே வேறு ஏதாவது தலைவர் இருக்காங்களா பாருங்களேன் அப்படின்னு அந்த கேட்கும்போது, அம்பேத்கர் அது அப்துல் கலாம் ஓகேவா அப்படின்னு கேட்டேன். ஓகே, அஞ்சலி அப்துல் கலாம், அஞ்சலி அம்மா அப்துல் கலாம், ஓகே அப்படின்னு கொள்கை தலைவரே மாற்றி பேனர் அடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கட்சி என்னத்தை செய்ய சொல்லுங்க? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சார். ஆமா. சரி, அப்படியே நம்ம டெல்லிக்கு போயிடுவோம் மறுபடியும். டெல்லி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு, அவங்க பூக்கட்சி வந்திருக்காங்க. அப்புறம் அந்த காங்கிரஸ் ஏதோ 3 முட்டை வாங்கிட்டாங்கன்னா கிண்டல் பண்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? டெல்லி கௌரவமானது. அதாவது சென்ட்ரல்ல கோட்டை செங்கோட்டையே அங்கே இருக்கும்போது அதை பிடிக்கணும்னா அது பூக்கட்சிக்கு ஒரு பெரிய கௌரவ குறைச்சல். கிட்டத்தட்ட 20 வருஷம் மேலே அவங்க அந்த இடத்துக்கு உள்ளே போகலையே அப்படின்னு ஒரு வைத்தறிச்சல் இருந்துச்சு. இப்போ பிடிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஜெயிலுக்கு போகும்போது அவங்க அதிசி பக்கத்தில் ஒரு சேர் போட்டால் அவர் என் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி சீனை போட்டாங்க. இப்போ அவங்களுக்கே சேர் இல்லாத நிலைமையாகி போய் டப்பா டான்ஸ் ஆடி கடைசி நேரத்தில் தான் ஜெயிச்சாங்க. தேவையில்லாத கூட்டணியை முடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. அந்த மாதிரி ஆயிருக்குன்னு பேசிக்கிறாங்க. நான் பேசிக்கிறாங்க அந்த மாதிரி. சரிங்க சார், இவ்வளவு நேரம் உங்க கூட சந்தோஷமா அரசியல் பத்தி நம்ம விமர்சனம் பண்ணோம். கடைசியா நீங்க அறிவியலும் உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அப்படியே அறிவியல் பத்தி ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உலகத்திலேயே மிக நீளமான பாம்பு எது? சும்மா சொல்லுங்க, கமெண்ட்ல கூட சொல்லுங்க. அனகோண்டா இல்லையா? ஆனா ஒரு வேடிக்கை என்னன்னா, அமேசான் காடுகளில் கூட அவ்வளோ பெரிய மலைப்பாம்புகள் இல்லையா. நான் ஒரு பாம்பை கண்டுபிடிச்சிருக்கேன். அது ஒவ்வொரு 10 செகண்டுக்கும் 2 சென்டிமீட்டர் வளருதான். நம்ப முடிகிறதா? பெரிய பாம்பு அது பயங்கரமான விஷம் உள்ள ஒரு பாம்பு. தன்னைத்தானே கடிச்சாலும் அது செத்து போயிடும். அப்படியான ஒரு மிகப்பெரிய பாம்பு எங்க இருக்கு அப்படின்னா நோக்கியா 1100 இருக்கு. சார், விஞ்ஞானி அப்படின்னு உங்களுக்கு கூப்பிட்டுருக்கோம். நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்திடலாம் சார். இவ்வளவு நேரம் சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். அந்த கடைசி தகவலை மட்டும் இக்னோர் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு இன்டர்வியூல பார்க்கலாம். நன்றி.